அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம். அடுத்தவங்க கேக்குறாங்க நபில் தொழுகை தானே, நபில் தான் எவ்வளவு நாளும் தொழுவலாமே, 20 தொழுதுட்டு போறது அப்படிங்கிறாங்க. அப்ப நபில் கிடையாது. இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க. நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது. நபில் சுன்னத்துனா அது சுபுடைய சுன்னத்து ரெண்டுங்கிறோம், எல்லாத்துக்கும் ரெண்டு தான். அது கூடாது. சுபுடைய சுன்னத்து 4 ஆகுமா? ஆகாது. எல்லாருக்கும் ரெண்டு. நீங்கள் 2 தான் தொழுவணும், நானும் 2 தான் தொழுவணும். அதுக்கு பேர் சுன்னத். நபில்னா என்ன தெரியுமா? அதுக்குன்னு ஒரு நேம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்காது. உங்களுக்கு வசதிப்பட்டா 10 தொழுவீங்க, எனக்கு படுத்து கிடக்கிற தூக்கம் வர மாட்டேங்குது, எதுக்கு வேஸ்டா முடிச்சிட்டு இருக்கணும்னு நான் 4 தொழுவேன். உங்களுக்கு என்ன செய்யுது, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தொழுவேன் ஆசைப்படுறீங்க, நீங்க 6 தொழுவீங்க. இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தொழுவேன்னு நினைக்கிறாரு, அவர் 10 தொழுவாரு. நஃபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது. எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து 20 ரக்காத்துன்னு ஆக்கி எல்லாரும் 20 தொழுவுங்க, அதுக்கு நஃபில் நீங்க சொல்லிட்டு நஃபில் ஆகுமா? அது நீ 20 எனக்கு திணிக்க நீ யாரு? எனக்கு டைம் இருந்தா 2 தொழுவேன், இல்லாட்டி விட்டுறவும் செய்வேன். அது கேட்க நீ யாருன்னு கேட்கணுமா? இல்ல, அல்லாஹ் சொல்லட்டும். நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாஹ்க்கு தான் அதிகாரம் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இருக்குது. நீ யாருப்பா எனக்கு 20 தொழுவு நஃபில்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்படி யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க? அப்ப நஃபில் மார்க்கத்தில் உண்டு. நீங்க சுன்னத்து தொழுது முடிச்சிருங்க, 8 ரக்காத் தொழுதுருங்க, அல்ல 7 தொழுதுருங்க. படுத்து கிடக்குறீங்க, தூக்கமே வரல, ஏன் போட்டு சும்மா போட்டுட்டு உலகத்தை இப்படி மோட்டை கொலையை பார்த்துட்டு கிடக்கணும், ஏதாவது தொழுவுமே நினைக்கிறீங்க. 4 தொழுது தப்பு கிடையாது, 6 தொழுது தப்பு கிடையாது, ஒரு 8 தொழுது தப்பு கிடையாது. இது நஃபில். அது நீ 8 தொழுது நானும் 8 தொழுவு சொன்னா அது நீ சுன்னத்தாக பாக்குறேன்னு அர்த்தமாயிரும். நான் 8 தொழுவுறேன், நீங்க 8 தொழுவு, அது ஏன் நீ என்ன எனக்கு சொல்றது கேட்கணுமா இல்லையா? அப்ப இந்த 20 ரக்காத்துன்னு நம்பர் நீங்க எப்ப போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நஃபில் இல்லை. நஃபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது. உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு, உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு, வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு. நஃபில் என்று சொல்லி நுழைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு செய்யற கடமை, பிள்ளைக்கு செய்யற கடமை எல்லாம் புறக்கணிச்சுட்டு ராத்திரி பூரா நின்று வணங்கினார்னு வைங்க, அதுவும் நஃபில் கிடையாது. உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில், உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு ஃப்ரீயா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமையானால் நீ விரும்பின அளவுக்கு தொழுதுக்கப்பா, அதான் நஃபில். அதனால நஃபில் என்ற வாதத்தை இதுக்கு சொன்னா தப்பு.